அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலானின் 2ஆம் நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் நாள் நோன்புல இருந்த அந்த உற்சாகமும் அந்த ஒரு புது தெம்பும் ரொம்ப அருமையா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அந்த உற்சாகத்தை அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போறது தான் உண்மையான சவால். சரி வாங்க, இந்த 2வது நாளை எப்படி இன்னும் ஆன்மீக ரீதியா சக்தியுள்ளதா மாத்துறதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. முதல் நாள்ங்கிறது ஒரு ஆரம்பம் தான். ஆனா இந்த 2ஆம் நாள் தான் அடுத்த 28 நாட்களுக்கும் ஒரு அடித்தளத்தை போட போகுது. ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இன்னைக்கு நாம உருவாக்கல சின்ன சின்ன பழக்கங்கள் தான் இந்த முழு ரமலானோட வெற்றியையும் தீர்மானிக்க போகுது. சரி, அப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்ம நோன்புங்கிற இந்த பயணத்துல நம்ம நாளை தாங்கி பிடிக்கிற தூண்கள் என்னன்னா அது நம்மளோட வணக்க வழிபாடுகள் தான். இதுதான் நம்ம நோன்புக்கு ஒரு அச்சாணி மாதிரி. பாருங்க, இந்த 3 விஷயங்களும் நம்மளோட ஒரு நாளுக்கு ஒரு அழகான கட்டமைப்பை கொடுக்குது. 1, ஐங்கால தொழுகை. முடிஞ்ச அளவுக்கு ஜமாஅத்தோட, அதாவது கூட்டாக தொழ முயற்சி பண்ணுங்க. அதுல ஒரு தனி பரக்கத்து இருக்கு. 2வது குர்ஆன் ஓதுதல். நேத்து எங்க விட்டீங்களோ அங்கிருந்து இன்னைக்கு தொடங்குங்க. 3வது திக்ரு மற்றும் துவா. சும்மா இருக்கும்போதெல்லாம் அல்லாஹ்வை நினைக்கிறது, நம்ம தேவைகள் அவன்கிட்ட கேட்கறது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தோணலாம், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழக்கம். நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்னு சொல்றது மூலமா நம்ம நாவு எப்பவும் அல்லாஹ்வின் தியானத்துல ஈரமாவே இருக்கும். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, நம்ம இதயத்தை சுத்தம் செய்யற ஒரு மருந்து மாதிரி. ஓகே, ஆன்மாவுக்கு தேவையானதை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம உடம்புக்கு வருவோம். நம்ம உடம்பை எப்படி சரியா பார்த்துக்கிறது? இங்கதான் சஹர் மற்றும் இஃப்தார் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் சாப்பிட்ற நேரம் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஆழமான ஆன்மீக முக்கியத்துவமும் இருக்கு. நபிகள் நாயகம் சொன்ன இந்த அழகான அறிவுரையை கொஞ்சம் கவனிங்க. சஹர் உணவுல பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. பரக்கத்துனா என்ன? அது வெறும் வயிறு நிறையிறது மட்டும் இல்ல. அந்த நாள் முழுக்க நமக்கு கிடைக்கிற ஆற்றல், சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படாம இருக்கிற பொறுமை, அப்புறம் அல்லாஹ்வோட கண்ணுக்கு தெரியாத உதவிகள், இதெல்லாமே பரக்கத்தான். அதனால சஹரை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ 2 நேரத்துக்கும் சில சிம்பிளான டிப்ஸ். சஹர் நேரத்துல தண்ணி சத்து அதிகமா இருக்கிற பழங்கள், கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இது நாள் முழுக்க உங்களை ஃப்ரெஷ்ஷா வைக்கும். அதே மாதிரி இஃப்தார்ல நோன்பு திறக்கும் போது பேர்ச்சம்பழம் தண்ணியை வச்சு மெதுவா ஆரம்பிங்க. ஒரேடியா எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்டா ராத்திரி தொழுகையில கவனம் சிதறிடும். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் வெளிப்படையான விஷயங்கள். இப்போ நோம்போட இன்னும் ஆழமான ஒரு பகுதிக்குள்ள போலாம். நோம்புன்னா வெறும் பசியையும் தாகத்தையும் மட்டும் கட்டுப்படுத்துறதில்ல, அதை நம்ம குணங்களை, நம்ம கேரக்டரை மேம்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி. இதுதான் நோம்போட ஆன்மாவே. உண்மையான நோம்புனா நம்ம வயிறு மட்டும் பட்டினி கிடக்கிறதில்ல. நம்ம நாவு பொய் சொல்றதுலேருந்து, புறம் பேசுறதுலேருந்து நோம்பு இருக்கணும். நம்ம கண்கள் தவறான விஷயங்களை பார்க்கறதுலேருந்து நோம்பு இருக்கணும். நம்ம மனசு கோபத்துல இருந்தும் கெட்ட எண்ணங்கள்ல இருந்தும் நோம்பு இருக்கணும். இதுதான் ஒரு முழுமையான நோம்பு. இந்த நாள்ல நாம இந்த 2 நல்ல குணங்களை வளர்த்துக்க முயற்சி பண்ணலாம். 1, பொறுமை. பசி எடுக்கும்போது, தாகம் எடுக்கும்போது கோவப்படாம பொறுமையா இருக்கிறது இருக்கே, அது ஒரு அருமையான பயிற்சி. 2வது தர்மம். நாம பசியோடு இருக்கும்போது தான் மற்றவங்களோட பசி நமக்கு உண்மையாவே புரியும். அந்த நேரத்துல நம்மால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை சாப்பாடாவோ பணமாவோ செய்யறது நம்ம நோன்பு முழுமையாக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ரமலானோட இந்த 2ஆம் நாள் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, நாம இப்போ ரமலானோட முதல் 10 நாட்கள்ல இருக்கோம். இந்த நாட்கள் ரஹமத் அப்படின்னு சொல்லப்படுற அல்லாஹ்வின் அருள்மழை பொழியும் நாட்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம துவாக்கள்ல, நம்ம பிரார்த்தனைகள்ல அல்லாஹ்வோட கருணையை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போம். கடைசியா ஒரு சின்ன ஞாபகப்படுத்தல். ரமலானோட இரவுகளுக்கு அழகே அந்த தராவீஹ் தொழுகை தான். அந்த தொழுகைக்கு ஒரு உயிர் கொடுக்கறது நம்மள மாதிரி நோன்பாளிகள் தான். பகல் முழுக்க நோன்பு இருந்துட்டு ராத்திரியில அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கிறது தான் நம்ம நாளை பரிபூரணமாக்கும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி தராவீஹை தவற விட்டுடாதீங்க. சரி, இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள்ல இருந்து ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த இன்னைக்கே நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு முடிவு பண்ணா அது என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ரமலானின் இந்த 2ஆம் நாள் அருளும் அமைதியும் நிறைஞ்சதா இருக்கணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுப்பாய்வுல சந்திப்போம்.